பான் பராக்கு வாயன் அப்படின்னு எழுதுவாங்க. ஏன் பான் பராக்கு வாய அப்படின்னு எழுதப்படும் அப்போ அவன் மனிதன் இல்லையா, அப்போ அவன் இந்தியாக்குள் இல்லையா அப்படின்னும்போது இந்த படம் தெளிவாக உடைத்திருக்குது. ஒரு இந்திக்காரனோடவும் ஒரு தமிழனோடவும் எத்தனையோ மனிதர்களோடு ஒன்றிணைஞ்சு நம்மளால் வாழ முடியும். நம்ம மனிதர்கள் தான், நம் மனிதர்களாக வாழ்ந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு இந்த படம் வெளிப்படுத்தியிருக்குது. இந்த கருத்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்போ தான் ஒரு புதிய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் அதை சொல்லியிருக்குது. படம் ஒரு நல்ல கருத்துள்ள படம். ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இயக்குனர் மற்றும் நடிகர் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். கான்செப்ட்டு நம்ம எங்கே வாழ்ந்தாலும் அவங்க நம்ம வேலையை நம்ம கொஞ்சம் பொறுப்பாக வேலை பார்த்து இது பண்ணால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. ஸோ எல்லாருமே எல்லா இடத்துக்கும் நம்ம போவோம் வருவோம் வேலை சம்மந்தமாக, மற்றவங்கள நம்ம வேறவங்களாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து நான் பார்த்த வகையில் புரிஞ்சுட்டேன். அந்த மாதிரி படத்தில் சொல்லியிருந்தாங்க. படம் சூப்பர். கதை மெயினாக கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா குடும்பத்து கதை, அதாவது வெளியூர்லேருந்து உள்ளூர்லேருந்து பிழைக்கிறவங்கள பற்றி அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது. எப்படி இருக்கணும், மற்றவங்கள மோட்டிவாக இது இல்லாமல் நம்மளோட என்னவோ எத்தனை பேர் வந்தாலும் எந்த ஊர்லேருந்து பிழைக்க வந்தாலும் நம்ம எப்படி நம்ம இருந்து பிழைக்கணுமோ அந்த ரகத்தில் பிழைக்கணுன்ற மாதிரி கருத்தாக தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் அந்த குழந்தையும் அப்பாவும் அந்த பார்த்துக்கிற அந்த இது ஒரு நல்லா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸ் ஃபுல்லாகவே புரிஞ்சிக்கிற மாதிரி. இப்போ ஜென்ரேஷன் நிறைய பேர் வடநாட்டிலேருந்து வர்றவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, அவங்க மற்ற ரகமாக அவங்களாம் ஒரு பொசிஷனில் இருக்கணும்னு எல்லாம் நினைக்கிறாங்க. அது இல்லை, எல்லாருக்கும் வழிகள் இருக்குது, அவங்களுக்கும் அவங்க சைடில் பார்க்கும்போது நிறைய பெயின்ஃபுல் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்மளும் இன்னொரு இடத்துல போய் செய்கிறோம் இல்லைங்களா வேலை, அப்போ அந்த ஃபீலிங்ஸ் நமக்கு அதை யோசிக்கணும் இல்லைங்களா, அதை வச்சு இதை நல்லா இது பண்ணியிருக்காங்க. நல்லா ஃபீலிங்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன வில்லேஜில் எப்படி மெலோடிஸாக எடுத்துகிட்டு போவாங்க, ரொம்ப இல்லாமல் நல்லா காமாக இருக்குது. ஒரு வில்லேஜில் இருந்த ஃபீல் இருக்குது நல்லா. அது இப்போ எல்லாம் இது தானே ரொம்ப நடந்துகிட்டு இருக்குது. குடிப்பழக்கன்றதை இப்போ ரொம்ப நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா. அதுலேருந்து மாறி ஒருத்தர் திருந்துன்றப்போ அது ஒரு நல்ல ஒரு மூவி தானே, அது மாத்திர மாதிரி இது இல்லைங்களா. அது ஒரு பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனைலேருந்து அவர் எப்படி வராங்கன்றதானே கொண்டு வராங்க அவங்க. அது இல்லை சார், எல்லாம் குடும்பத்தோடு பார்க்கலாம் சார். குறைகள்லாம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை சார், நல்லா இருக்குது சார். இது தமிழ்நாட்டுக்கு சொல்ல வேண்டிய ஒரு படம். நான் இதை திரைப்படமாக என்னால் பார்க்க முடியல. இது தமிழ்நாட்டில் ஒரு வஞ்சிக்கப்பட்ட ஒரு கருத்தை சொல்லப்பட்டு தான் இந்த படம் உடைச்சிருக்கு. 1967 தமிழ்நாடு மத்திய இந்தியாவையே எதிர்க்குது. அது எதன் நோக்கி எதிர்ப்பு அப்படின்னு பார்க்க போனால் மொழி ரீதியாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. மொழி என்பது மனிதனுக்கு காலகட்டங்களில் மாறிக்கொண்டே இருக்கும். ஏன்னா ஒரு மொழி உலகம் தோன்றி 2 லட்சம் ஆண்டுகள்னு சொல்லும்போது அப்போ தோன்றப்பட்ட மொழிக்கும் 2024 தோன்றப்பட்ட மொழிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் வித்தியாசம்னா மொழிகள் மாறிக்கொண்டே இருக்கும். மொழினால் ஒரு மனிதன் வளர்ச்சி என்பது சாத்தியக்கூறு அல்ல. மொழி என்பது ஒரு மனிதனுக்குள் ஒரு மனிதன் பரிமாறிக்கொள்ளக்கூடியது தான் மொழி என்பது. அப்போ மொழி என்பது மாறும், ஆனால் மனிதன் மட்டும் ஒன்றாகத்தான் இருப்பான். அவனுடைய விஞ்ஞான கோட்பாட்டிலும் அனைத்திலும் மனிதன் ஒரே நிலையில் தான் இருப்பான். ஆனால் தமிழ்நாட்டில் இதை ஒரு தவறான கருத்தை 1967 திணிக்கப்பட்டது. இந்தி என்ற திணிப்பை திணிக்கப்பட்டு இந்திக்காரன் அப்படின்னா இப்போவே பொதுவாக பொதுவெளியிலையும் சரி எல்லாத்துலேயும் எழுதும்போது பான் பராக்கு வாயன் அப்படின்னு எழுதுவாங்க. ஏன் பான் பராக்கு வாய அப்படின்னு எழுதப்படும் அப்போ அவன் மனிதன் இல்லையா, அப்போ அவன் இந்தியாக்குள் இல்லையா அப்படின்னும்போது இந்த படம் தெளிவாக உடைத்திருக்குது. ஒரு இந்திக்காரனோடவும் ஒரு தமிழனோடவும் எத்தனையோ மனிதர்களோடு ஒன்றிணைஞ்சு நம்மளால் வாழ முடியும். நம்ம மனிதர்கள் தான், நம் மனிதர்களாக வாழ்ந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு இந்த படம் வெளிப்படுத்தியிருக்குது. இந்த கருத்து தமிழ்நாட்டில் தொடர்ந்து வரணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அப்போ தான் ஒரு புதிய விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் அதை சொல்லியிருக்குது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபிலிம் மாதிரி ஒரு கமர்ஷியலாக இருக்குது. பட் மற்றபடி உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஃபிலிம் மாதிரி அந்த ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை அந்த மாதிரி ஒரு ஜானல் மாதிரி. மற்றபடி படத்தில் எல்லா நடிகர் எல்லாமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. கதையும் நல்லா இருந்தது. டைரக்டர் நல்லா பண்ணியிருந்தார்.
எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. விறுவிறுப்பாக வந்து சில படங்கள் வந்து இது மாதிரியான படங்கள் வந்து விறுவிறுப்பு அப்படின்றது குறையந்தான். ஏன்னா வந்து இதில் வந்து வேறு ஏதாவது திணிக்கப்படும் போது கதை பாதிக்கப்படும். ஆனால் கருத்து வந்து சரியாக சொல்லுது இந்த படம். கருத்து வந்து சரியாக சொல்லுது. அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கருத்தை வந்து இந்த படம் உடைச்சிருக்குது. நான் அதை விரும்பினவன். ஏன்னா தவறான கருத்தை வந்து தமிழ் மக்களுக்கு வந்து திணிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 50 வருடத்துக்கு மேலே இருக்குது. இது வரைக்கும் எந்த தமிழ் சினிமாவும் இதை வந்து சொல்லப்படலை. ஏன்னா பயம். அதாவது நான் பெரிய டைரக்டராக வந்துடுவனோ, நான் வரமாட்டேனோ, நான் ஒரு எழுத்தாளனாக வராமல் போயிடுவனோ, போட்ட பணம் வராத போயிடும், ஏன்டா பயப்படுற? படைப்பாளி என்பவன் உலக அளவில் வந்து பெரிய மாற்றங்களை உருவாக்குவது தான் படைப்பு என்பது. அந்த படைப்பை இந்த படம் கொடுத்துருக்குதுன்னு நான் நம்புகிறேன். தமிழர்களுக்கும் இதை வந்து இந்த படத்தை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நம்ம மேலே தவறான கருத்து திணிக்கப்பட்டது இந்த படம் உடைச்சிருக்குதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். 2 பேர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்கன்றனா அது வந்து அவங்கள வந்து திருத்துறாங்க. அவங்க குடிச்சிருக்கிறாங்க, ஆனால் அவங்கள அப்படியே விடணும்னு நினைக்கல. அவங்க வந்து என்னென்னா அந்த பையன் இறந்துட்டாங்க இல்லையா வெளியூர்லேருந்து, அவங்க அப்பா வந்து தான் அவர் வந்து திருத்துறதுக்கு வாய்ப்பு. வெளியூருக்காரங்க வந்து நம்ம வெளியூருக்காரங்கன்னு இன்சல்ட் பண்ணுறோம், ஆனால் அவங்க வந்து அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஊருக்காரங்களும் வந்து வெளியூர் பையன் நினைக்காம நல்லா வந்து சப்போர்ட் பண்ணி எல்லாம் எடுத்து எல்லா காரியம் சடங்கெல்லாம் பண்ணி எல்லாமே நல்லா ப்ராப்பராக பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பாவும் வந்து அந்த கீ வந்து இது என் பையனோடதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மனசில் வந்து அந்த ஐயோ நம்மளே வந்து அந்த பையனை வந்து தப்பாக நம்ம இது பண்ணிட்டோமோ, அந்த குடிக்கிறாரு இல்லையா, அவர் மனசில் வந்து அந்த மாதிரி வர வைக்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையிலேயே அது வந்து திருத்துறதுக்கான வாய்ப்பு அவங்க கடைசியில் அவரை வந்து நல்லா லைக் பண்ணிட்டு போகிறாங்க. பணம் மாமனாரும் வந்து திருந்துட்டானா, ஆனால் உண்மையிலேயே அவரை சத்தியம் பண்ணிவிட்டு இது உங்கள் அப்பா வந்து கொடுத்தாரு, இந்த பைசான அந்த குழந்தைகிட்ட கொடுக்குறாங்கள, அதனால் வேலைக்கு போகணுன்னா நல்லா அவசரமாக பேசுகிறேன். சரிங்களா? என்னோட கருத்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். எல்லாரும் வந்து பார்க்கலாம். இது ஆனால் பார்க்கலாம் இந்த படத்தை நல்லபடியாக. எல்லாமே கருத்து நல்லா இருக்குது. எதுவும் குறை எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியிலேருந்து பேச்சுலருந்து எல்லாமே இது கருத்து நல்லா இருக்குது. ஃபேமிலிக்கும் சரி, ஊர் விட்டு ஊர் வந்து பிழைக்கிறவங்களுக்கும் சரி, இங்கேருந்து அங்கே போய் பிழைக்கிறவங்களுக்கும் சூப்பர்.